ओम शांति 17 जून 2024 बाप दादा मधुबन मुरली 17/6/2024। मीठे बच्चे याद और पढ़ाई से ही डबल ताज मिलेगा, इसलिए अपने एम एंड ऑब्जेक्ट को सामने रख தெய்வகுண தாரண करो। இனிமையான குழந்தைகளே, நினைவு மற்றும் படிப்பின் மூலமாக இரட்டை கிரீடம் கிடைக்கும். எனவே உங்களுடைய லட்சியத்தை முன்னால் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். प्रश्न: विश्व रचयिता बाप तुम बच्चों को कौन सी खिदमत सेवा करते हैं? உலக படைப்பு கர்த்தாவான தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு என்ன சேவை செய்கிறார்? उत्तर: बच्चों को बेहद का वर्षा दे सुखी बनाना है, यह खिदमत क्या है? बाप जैसा निष्काम सेवा का कोई कर नहीं सकता है। दूसरी पॉइंट: बेहद का बाप किराया पर तख्त लेकर तुम्हें विश्व का तख्त नशीन बना देते हैं। खुद ताऊसी तख्त पर ही नहीं बैठते हैं, लेकिन बच्चों को ताऊसी तख्त पर बिठाते हैं। बाप का तो जड़ चित्र बनाते हैं जिसके उन्हें क्या टेस्ट है। मज़ा तो बच्चों को है जो स्वर्ग का राज्य भाग्य लेते हैं। குழந்தைகளுக்கு எல்லையில்லாத ஆஸ்தி அளித்து சுகமுடையவராக ஆக்குவது இதுவே பெரிய சேவையாகும். தந்தையைப் போல பலன் எதிர்பாராத சேவையை வேறு யாரும் உலகத்தில் செய்ய முடியாது. எல்லையில்லாத தந்தை வாடகைக்கு சிம்மாசனத்தை எடுத்து உங்களை உலகத்தின் சிம்மாசனத்தில் அமர்வதற்காக ஆக்கிவிடுகிறார். தான் மயில் சிம்மாசனத்தில் அமர்வதில்லை, ஆனால் குழந்தைகளை மயில் சிம்மாசனத்தில் அமர்த்தி விடுகிறார். தந்தைக்கோ ஜடமான கோயில்களை அமர்த்துகிறார்கள். அதில் அவருக்கு என்ன சுவை இருக்கிறது? ஆனந்தமோ குழந்தைகளுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் தான் பெறுகிறீர்கள். ओम शांति। मीठे मीठे रूहानी बच्चों को बाप कहते हैं कि अपने को आत्मा समझ बाप का याद करो। ओम शांति का अर्थ तो बहुत बच्चे समझते हैं, बाप भी बोलते हैं तो बच्चों को भी बोलते हैं ओम शांति, क्योंकि आत्मा का स्वधर्म है शांत। तुम अब जान गए हो कि हम शांतिधाम से यहाँ आते हैं। पहले सुखधाम में, फिर 84 जन्म लेते लेते दुखधाम में आते हैं। ये तो याद है। बच्चे 84 जन्म लेते हैं, जीव आत्मा बनते हैं। बाप जीव आत्मा नहीं बनते हैं, कहते हैं मैं टेम्पररी इनका आधार लेता हूँ, नहीं तो पढ़ाऊँ कैसा? இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார், பின் குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார்கள். ஏனெனில் ஆத்மாவின் சுயதர்மமே சாந்தியாக இருக்கிறது. நாம் சாந்த தாமத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போது அறிந்து விட்டீர்கள். முதலில் சுகதாமத்தில், பிறகு 84 பிறவிகள் எடுத்து துக்கதாமத்தில் வருகிறீர்கள். இது நினைவில் உள்ளதா இல்லையா? குழந்தைகள் 84 பிறவிகள் எடுத்து ஜீவாத்மா ஆகிறார்கள். தந்தை ஜீவாத்மா ஆவதில்லை. நான் தற்காலிகமாக இவரை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று கூறுகிறார். இல்லாவிட்டால் நான் எப்படி படிப்பிப்பது என்று சொல்கிறார் பாபா. बच्चों को घड़ी घड़ी कैसा कहेंगे कि मनमना भव, अपने राजा को याद करूं। इसको कहाँ जाते हैं सेकंड में विश्व का राजा बेहद का बाप ने ना जरूर बेहद का खुशी बेहद का वर्षा दे ही देंगे। बाप बहुत सहज रास्ता बताते हैं, कहते हैं अब इस सुखधाम को इस दुखधाम को बुद्धि से निकाल दो। जो नई दुनिया स्वर्ग स्थापना कर रहे हैं उनका मालिक बनने के लिए मुझे याद करो तो तुम्हारा पाप कट जाएंगे, तुम फिर से सतो प्रधान बन जाएंगे। इसको कहाँ जाता है सहज याद। जैसा बच्चे लौकिक बाप को कितना सहज याद करते हैं, वैसे ही तुम बच्चों के बेहद का बाप को याद करना है। बाप ही दुख से निकाल सुख धाम में ले जाते हैं, वहाँ दुख का नाम निशानी नहीं होगी। बहुत सहज बात समझाते हैं, अपने शांति धाम को याद करो जो बाप का घर और तुम्हारा घर है, और नई दुनिया को याद करो, वही तुम्हारा राजधान है। பாபா சொல்கிறார், மன்மனா பாபா தங்களை ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு அடிக்கடி எப்படி கூற முடியும்?
ஒரு வினாடியில் உலகத்தின் அரசாட்சி இங்கு கூறப்படுகிறது. எல்லையில்லாத தந்தை ஆவார். எனவே அவசியம் எல்லையில்லாத மகிழ்ச்சி, எல்லையில்லாத ஆசி தான் அளிப்பார். மிகவும் சகஜமான வழி கூறுகிறார். இப்போது இந்த தாமத்தை புத்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று கூறுகிறார். தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கும் புது உலகத்திற்கான சொர்க்கத்தை எஜமானராக்குவதற்காக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள் மீண்டும் சத்தோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இது சகஜ நினைவு என்று கூறப்படுகிறது. எப்படி குழந்தைகள் லௌகிக்க தந்தை எவ்வளோ சகஜமாக நினைவு செய்கிறீர்களோ அவ்வாறு தந்தையாக நீங்கள் எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை தான் துக்கத்திலிருந்து வெளியேற்றி சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. மிகவும் சுலபமான விஷயம் கூறுகிறார். நீங்கள் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். அது தந்தையின் வீடும் மற்றும் உங்களுடைய வீடுமாக இருக்கிறது. மேலும் புது உலகத்தை நினைவு செய்யுங்கள். அது உங்களுடைய ராஜதானியாக இருக்கிறது. தந்தை உங்களுக்கு எவ்வளவு சுயநலமற்ற சேவை செய்கிறார் என்று சொல்கிறார். अपने का शांति धाम को याद करो, जो बाप का घर है तुम्हारा घर भी है, और नई दुनिया को याद करो, वह तुम्हारा राजधानी है. बाप तुम बच्चों को कितनी निष्काम सेवा करते हैं. तुम बच्चे को खुशी से ही वानप्रस्थ परंदाम में बैठ जाते हो. तुम भी परंदाम के वासी हो. आपको निर्वाण धाम वानप्रस्थ भी कहा जाते हैं. बाप आते हैं बच्चों के खिदमत बनाने का, अर्थात वर्षा देने. ये खुद भी बाप का वर्षा लेते हैं. शिव बाबा तो है ही ऊँचते ऊँच भगवान शिव का मंदिर भी है. उनका कोई का बाप यह टीचर नहीं है. सारा विश्व में आदि मध्य अंत का ज्ञान उनको पास है. कहाँ से आया है? क्या कोई वेद शास्त्र आदि पढ़े हैं क्या? नहीं. बाप तो है ज्ञान सागर, सुख का सागर, शांति का सागर. बाप का महिमा और दैव गुण वालों मनुष्यों की महिमा में बहुत फर्क रहती है. तुम दैव गुण धारण कर इस सेवा बनते हो. पहले असुरी गुण में लेते हैं. असुरी से देवता बनना ये तो बाप का ही काम है. ये मंड ऑब्जेक्ट भी तुम्हारा सामने है. दूसरे जरूर तुम ऐसा ही श्रेष्ठ कर्म करते होंगे. कर्म अकर्म विकर्म की गति अथवा हर बात समझने में ही 1 सेकंड लगता है. பரந்தாமத்தில் அமர்ந்து விடுவார்கள். நீங்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பிரம்மா தானும் தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி எடுக்கிறார். சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். சிவனின் கோயில் கூட இங்கே இருக்கிறது. அவருக்கென்று ஒரு தந்தையோ ஆசிரியரோ கிடையாது. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் அவரிடம் இருக்கிறது. எங்கிருந்து வந்தது? ஏதாவது வேத சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்தாரா என்ன? இல்லை. தந்தையிடமோ ஞானக்கடல், சுகம், சாந்தியின் கடல் ஆவார். தந்தையின் மகிமை மற்றும் தெய்வீக குணங்கள் கொண்ட மனிதர்களின் மகிமை இவற்றுக்குள் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதைகள் ஆகிறீர்கள். முதலில் அசுர குணங்கள் இருந்தன. அசுரனிலிருந்து தேவதை ஆக்குவது இதுவோ தந்தையினுடைய காரியமாக இருக்கிறது. லட்சியம் கூட உங்கள் முன்னால் உள்ளது. அவசியம் இது போன்ற சிரேஷ்ட கர்மங்கள் செய்திருக்க வேண்டும். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவு அல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைப்பதில் 1 வினாடி பிடிக்கிறது. बाप कहते हैं मीठे मीठे बच्चों को पाठ बजाना है. ये पाठ तुमको अनादि अविनाशी मिला हुआ है. तुम कितना बारी सुख दुख का खेल में आए हो. कितना बार तुम विश्व का मालिक बने हो. बाप कितना ऊंच बनाते हैं. परमात्मा जो सुप्रीम सोल है वे भी इतना छोटा है. वह बाप ज्ञान का सागर हैं तो आत्माओं को भी आप समान बनाते हैं. तुम प्रेम का सागर, सुख का सागर बनते हो. देवताओं को आप आपस में कितना प्रेम है. कभी झगड़ता ही नहीं था तो बाप आकर तुम्हें आप समान बनाते हैं और कोई ऐसा बना ना सके. खेल स्थूल वतन में ही होता है. पहले आदि सनातना देवी देवता धर्म, फिर इस्लामी बुद्धि बौद्धि आदि नंबर वार इन मांडवों में वह नाटकशाला में आते हैं. 84 जन्म तुम लेते हो. गायन भी है आत्माओं का परमात्मा अलग रहे बहुकाल. बाप कहते हैं मीठे बच्चों पहले विश्व में पाठ बजाते तुम आते हो. मैं तो थोड़े समय के लिए इनमें प्रवेश करता हूँ. ये तो पुरानी जूती है. पुरुष की एक स्त्री पर मर जाती है तो कहते हैं पुरानी जूती, पर आप फिर से नया लेते हैं. ये भी पुराना बना है. 84 जन्मों का चक्कर लगाया है.
இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாகத்தை ஏற்று நடித்து ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இந்த பாகம், இந்த நடிப்பு உங்களுக்கு அனாதியாகவும் அவிநாசியாகவும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எத்தனை முறை சுகதுக்கத்தின் விளையாட்டில் வந்தீர்கள்? எத்தனை முறை நீங்கள் உலகத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள்? தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை ஆக்குகிறார். சுப்ரீம் சோல் என்று அழைக்கப்படும் பரமாத்மா அவர் கூட அவ்வளவு சிறிதாக இருக்கிறார். அந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். எனவே ஆத்மாக்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார். நீங்கள் அன்பு கடல், சுக கடலாக ஆகிறீர்கள். தேவதைகளிடம் தங்களுக்குள் எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஒருபோதும் சண்டை ஏற்படாது. எனவே தந்தை உங்களை தனக்கு சமமானதாக ஆக்குகிறார். வேறு யாரும் அதுபோல் ஆக முடியாது. நாடகம் ஸ்தூல வத்தனத்தில் நடக்கிறது. முதலில் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம், பிறகு இஸ்லாமியர்கள், பௌத்த தர்மத்தினர்கள், கிறிஸ்துவர்கள் ஆகியோர் வரிசைக்கிரமாக இந்த மேடையில் அல்லது நாடக சாலையில் வருகிறார்கள். 84 பிரிவுகள் நீங்கள் எடுக்கிறீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்து இருந்தனர் என்ற பாடலும் உள்ளது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, முதலில் உலகத்தில் பாகம் ஏற்று நடிக்க நீங்கள் தான் வந்திருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நானும் சிறிது காலத்திற்காக மட்டுமே இவருக்குள் பிரம்மாவுக்குள் பிரவேசம் செய்கிறேன். இதுவும் பழைய செருப்பாக இருக்கிறது. ஆண்கள் ஒரு மனைவி இறந்துவிட்டால் பழைய செருப்பு போய்விட்டது என்பார்கள். இப்போது புதியதை எடுக்கிறோம் என்பார்கள். இதுவும் பழைய சரீரமாகும். 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி வந்துள்ளோம். தத்துவம் என்று பாபா சொல்கிறார். தத்துவம் तो मैं आकर इस रथ का आधार लेता हूँ पावन दुनिया में, तो कभी मैं आता ही नहीं हूँ. तुम पतित हो, मुझे बुलाते हो कि आकर पावन बनाओ. आकर तुम्हारी याद फलीभूत होगी हैं. जब पुरानी दुनिया खत्म होना है के समय होता है, तब मैं आता हूँ. ब्रह्मा द्वारा स्थापना. ब्रह्मा द्वारा अर्थात ब्राह्मणों का द्वारा. पहले छोटी ब्राह्मण, फिर क्षत्रिय, तो बाजोली खेलते हैं. अब देहाभिमान छोड़ देहाभिमानी बनना है. तुम 84 जन्म लेते हो. मैं तो एक ही बार सिर्फ इन तन में लोन लेता हूँ, किराया पर लेता हूँ. हम इस मकान के मालिक नहीं हैं. इसको फिर भी हम छोड़ देंगे. किराया तो देना पड़ता है. बाप भी कहते हैं मैं मकान का किराया देता हूँ, बेद का बाप हूँ, कुछ भी किरायाते देंगे ना. ये तख्त लेते हैं तुमको समझाने के लिए. ऐसा समझाते हैं जो तुम के विश्व के मालिक तख्त नशीन बनाते हो. खुद कहते हैं मैं नहीं बनता हूँ. ஒருபோதும் நான் வருவதே இல்லை. நீங்கள் பத்தித்தமாக உள்ளீர்கள். வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று என்னை அழைத்தீர்கள். கடைசியில் உங்களது நினைவு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். பழைய உலகம் முடிவதற்கு நேரம் வரும்போது நான் வருகிறேன். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, பிரம்மா மூலமாக என்றால் பிராமணர்கள் மூலமாக. முதலில் உச்சியில் பிராமணர்கள், பின் தேவதைகள், சத்திரியர்கள் ஆக குட்டிக்கரணம் போடுகிறீர்கள். இப்போது தேகாபிமானத்தை விடுத்து தேகி அபிமானி ஆக வேண்டும், ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். நான் ஒரு முறை தான் இந்த சரீரத்தை கடனாக மட்டும் எடுக்கிறேன், வாடகைக்கு எடுக்கிறேன். நான் இந்த வீட்டின் எஜமானன் அல்ல, பிரம்மா வீட்டின் எஜமானன் அல்ல. இதை பிறகு நான் விட்டு விடுகிறேன். வாடகைக்கோ அளிக்க வேண்டியது இருக்கும் அல்லவா? தந்தையும் கூறுகிறார், நான் வீட்டின் வாடகை கொடுக்கிறேன். எல்லையில்லாத தந்தை சிறிதளவு வாடகை கொடுத்திருக்க கூடும் அல்லவா? உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த பீடத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். நீங்கள் கூட உலகத்தின் சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் ஆகிவிடுகிறீர்கள் என்று புரிய வைக்கிறார். நான் ஆவதில்லை என்று தந்தை அவரை கூறுகிறார். சிம்மாசனத்திற்கு உரியவராக ஆக்குவது, அதாவது மயில் பீடத்தில் அமர்த்துகிறார். சிவபாபாவின் நினைவில் தான் சோமநாத்தின் கோயில் அமர்த்துகிறார்கள். तो बाप समझाते हैं किराए पर तो हो, हम मकान के मालिक नहीं हैं, इसको फिर छोड़ देंगे. बेहद का बाप कुछ भी किराया देंगे होगा. ये तख्त लेते हैं तुमको समझाने के लिए. ऐसा समझते हो तुम विश्व का तख्त नशीन बन जाते हो. खुद कहते हैं मैं नहीं बनता हूँ. तख्त नशीन अर्थात ताओसित तख्त पर बिठाएंगे. शिव बाबा याद में ही सोमनाथ का मंदिर बनाते हैं. बाप कहते हैं इसमें मुझे क्या वैसे टेस्ट का होगा. जड़ पुतला रख देते हैं. मज़ा तो तुम बच्चों को स्वर्ग का मालिक बनते हो. मैं तो स्वर्ग में आता ही नहीं हूँ. फिर भक्ति मार्ग में जब शुरू होता है तो ये मंदिर आदि बनाने में ही कितना खर्च करते हैं. फिर भी
चोर लूट कर गए हैं, रावण के राज्य में तुम्हारा धन दौलत आदि सब खलास हो जाते हैं। अभी है ताऊत नक तक। तो बाप कहते हैं जो हमारा मंदिर बनाया हुआ होगा वह मोहम्मद गजनी आकर लूट के गए हैं। இதில் எனக்கு என்ன சுவை இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். ஜடமூர்த்தி வைத்து விடுகிறார்கள். ஆனந்தமோ குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது, நானும் சொர்க்கத்தில் வருவதே இல்லை. பின் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகுது. இந்த கோயிலாகவே எல்லாவற்றையும் கட்டுவதில் எவ்வளவு நீங்கள் செலவு செய்தீர்கள். பிறகும் திருடர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். ராவனுடைய ராஜ்யம் உள்ளது. பணம் செல்வம் ஆகியவை எல்லாமே அழிந்து போய்விட்டது. இப்போது அந்த மயில் சிம்மாசனம் எங்கே போயிற்று? எனக்கு அமைக்கப்பட்ட கோயில்களை கஜினி முகமது வந்து கொள்ளையடித்து எடுத்து சென்று விட்டான் என்று தந்தை கூறுகிறார். भारत जैसा सॉल्वेंट और कोई देश नहीं है, इन जैसा तीर्थ और कोई बन नहीं सकता है, परंतु आज तो हिंदू धर्म के अनेक तीर्थ के पड़े हैं. वास्तव में बाप जो स्वर्ग का सदगति करते हैं, तीर्थ तो उनका होना ही चाहिए. ये तो ड्रामा बना हुआ है, समझाने बहुत सहज है, परंतु नंबरवार ही समझा सकते हैं क्योंकि राजधानी स्थापना हो रही है. स्वर्ग का मालिक ये लक्ष्मी नारायण है. ये तो उत्तम से उत्तम पुरुष किन के ये फिर देवता कहाँ जाता है? दैवी गुण वाले को देवता कहा जाता है. ये ऊंच देवता धर्म वाले प्रवृत्ति मार्ग के हित. उस समय तुम्हारा ही प्रवृत्ति मार्ग रहता था. बाप ने तुमको डबल ताजदारी बनाया. रावण ने फिर दोनों ही ताज उतार दिया. अब तो है ताज ना ताज है, ना पवित्रता का ताज है, ना धन का ताज है. दोनों रावण ने उतार दिया. फिर बाप आकर तुमको दोनों ताज देते हैं. பாரதம் போன்ற செழிப்பு நிறைந்த தேசம் வேறு உலகில் எந்த நாடும் கிடையாது. இது போன்ற தீர்த்த ஸ்தலம் வேறு எங்குமும் ஆக முடியாது. ஆனால் இன்றோ இந்த இந்து தர்மம் அநேக தீர்த்த ஸ்தலங்களை கொண்டிருக்கிறது. உண்மையில் தீர்த்த ஸ்தலம் என்பது அனைத்தும் சத்கதி அளிக்கும் இந்த தந்தைக்கு தான் இருக்க வேண்டும். இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. புரிந்து கொள்வது மிகவும் எளிது. ஆனால் நம்பர பிரகாரம் தான் புரிந்து கொள்கிறார்கள். ஏனெனில் ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தின் எஜமானர் இந்த லட்சுமி நாராயண் ஆவார்கள். இவர்கள் உத்தமரிலும் உத்தம புருஷர்கள் ஆவார்கள். பிறகு அவர்கள் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள். தெய்வ குணங்கள் உடையோர் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் உயர்ந்த தர்மத்தினர் இல்லற மார்க்கத்தினராக இருந்தார்கள். இச்சமயம் இவருடைய இல்லற மார்க்கம்தான் இருந்தது. தந்தை உங்களை இரட்டை கிரீடமுடையவராக ஆக்குகிறார். ராவணன் பின் இரட்டை கிரீடங்களும் இறக்கிவிட்டான். இப்போது எந்த கிரீடமும் உங்களிடத்திலும் இல்லை. தூய்மையும் கிரீடமும் உங்களிடம் இல்லை. செல்வத்தின் கிரீடமும் உங்களிடம் இல்லை. இரண்டையுமே ராவணன் இறக்கிவிட்டு விட்டான். பின் தந்தை வந்து உங்களுக்கு இரட்டை கிரீடமும் அளித்து கொண்டிருக்கிறார். जब ये और पढ़ाई इसलिए गाते हैं, ओ गॉड फादर हमारा गाइड बनाओ, लिबरेट भी करो. तुम्हारा नाम भी पंडा रखा हुआ है. पांडव गौरव यादवों को क्या करत भय हैं? कहते हैं बाबा हमको दुख का राज्य छुड़ाकर साथ ले जाओ. बाप भी सचखंड की स्थापना करते हैं जिसको स्वर्ग कहा जाता है. फिर रावण खंड झूठ कंड बनते हैं. ये कहते हैं कृष्ण भगवान वाच. बाप कहते हैं शिव भगवान वाच. भारतवासियों ने नाम बदल दिया है तो सारी दुनिया की बदल ली है. शिव कृष्ण तो श्री कृष्ण तो देहधारी थे, विदेही ही तो हो ये शिव बाबा है. अभी बाप तुम्हारा बच्चों को हो यह माइट मिलते हैं. सारे विश्व के तुम मालिक बनते हो. सारा आसमान धरती तुमको मिल जाती हैं. कोई की ताकत नहीं है जो तुमसे छीन ले सके. पावना कल्प उनको तो जब वृद्धि होकर करोड़ों की अंदाज में सोंगे तब लश्कर में आकर तुमको जीतेंगे. बाप बच्चों को कितना सुख देते हैं. उनका गायन भी है दुख करता सुख करता. பாபா சொல்கிறார், ஓ காட்பாதர் எங்களுக்கு வழிகாட்டுங்கள், விடுவியுங்கள் என்று செய்யுங்கள் என்று கேட்டீர்கள். அதனால்தான் உங்கள் பெயர் கூட பண்டா வழிகாட்டி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டவர்கள் கௌரவர்கள் யாதவர்கள் என்ன செய்து விட்டு போனார்கள்? பாபா எங்களை துக்கத்தின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து கூட அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். தந்தை தான் சத்தியமான கண்டத்தின் ஸ்தாபனை செய்கிறார். அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு ராவணன் பொய்யான கண்டத்தை அமைக்கிறான். அவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்கு என்கிறார்கள். தந்தை சிவ பகவான் வாக்கு என்று சொல்கிறார். பாரதவாசிகள் பெயரை மாற்றிவிடும்போது முழு உலகமே மாறிவிட்டது.
ஸ்ரீ கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்கிறார். ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் விதேகி, தேகமற்றவராக இருக்கிறார். இப்போது தந்தை மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு பலம் கிடைக்கிறது. முழு உலகத்துக்கு நீங்கள் தான் எஜமானர்களாக இருந்தீர்கள். முழு ஆகாயம், முழு பூமி உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. முக்கால் கல்பத்திற்கு யாருமே உங்களை மீது பிரித்துவிட முடியாத சக்தி இருக்கிறது. அவர்களுடையது விருத்தி அடைந்து கோடிக்கணக்கான மட்டுமே எட்டும்போது வேண்டுமானால் படையெடுத்து வந்து உங்கள் மீது வெற்றி பெறுகிறார்கள். தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளோ சுகம் அளித்திருப்பார். அவருக்கான பாடலே துக்கத்தை நீக்க சுகம் கொடுப்பவர் என்று தான் பாடப்பட்டுகிறது. இச்சமயம் தந்தை உங்களுக்கு கர்மம், அகர்மம், விகர்மத்தின் கதி பற்றி அமர்ந்து புரிய வைக்கிறார். तो अब बाप कहते हैं रावण राज्य में कर्म विकर्म बनते रहते हैं. सतयुग में कर्म अकर्म होते ही नहीं. अभी तुमको सदगुरु मिला है जिसको पतियों को पति है, क्योंकि ये वह पति लोगों को भी सभी उसको याद करते हैं. तो बाप समझाते हैं कि ये कितना वंडरफुल ड्रामा है. इतनी छोटी सी आत्मा में अविनाशी पार्टी भरा हुआ है जो कभी मिटने वाला नहीं है. इसको अनादि अविनाशी ड्रामा कहा जाता है. गॉड इज वन. रचना अथवा सीढ़ी और चक्र को सब एक ही है. ना कोई रचता को ना कोई रचना को जानते हैं. ऋषि मुनि भी कह देते हैं कि हम नहीं जानते. अभी तुम संगम पर बैठे हो. तुम्हारी माया के साथ युद्ध है. वे छोड़ती नहीं. बच्चे कहते हैं बाबा माया का तपड़ लगा दिया है. बाबा कहते हैं बच्चे की कमाई छट कर दी है. तुम्हें भगवान चढ़ाते हैं तो अच्छी रीति पढ़ना है. ऐसी पढ़ाई तो फिर 5000 वर्ष के बाद ही मिलेगा. சத்தியுகத்தில் கர்மம் அகர்மம் ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் கர்மம் அகர்மம் உயர்ந்த கர்மம் ஆகிவிடுகிறது. இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு சத்குரு கிடைத்திருக்கிறார். அவரை கணவருக்கெல்லாம் கணவன் என்று கூறப்படுகிறார்கள். பத்திக்கெல்லாம் பத்தி பரமேஸ்வர் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் கணவர்கள் கூட அவரை நினைவு செய்கிறார்கள். எனவே இது எவ்வளோ பெரிய அதிசயமான நாடகமாக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது சிறிய ஆத்மாவில் அவினாசி அழிவற்ற பாகம் நிரம்பியிருக்கிறது. அது ஒருபோதும் அழிந்து போய்விடுவதில்லை. இது அனாதி அவினாசி ஆதிமம் அந்தமும் இல்லாத டிராமா என்று கூறப்படுகிறது. இறைவன் ஒருவரே படைப்பு அல்லது ஏணிப்படி மற்றும் சக்கரம் எல்லாமே ஒன்று தான் இருக்கிறது. யாருக்குமே படைப்பு பற்றியும் தெரியாமல் தெரியாது. ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு படைப்பு பற்றியும் படைப்பவர் பற்றியும் தெரியவில்லை என்று தான் கூறிவிட்டார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்து உள்ளீர்கள். உங்களுடைய மாயனுடைய யுத்தமாகும். இது விடுவதே இல்லை. பாபா மாயனுடைய அடி விழுந்துவிட்டு என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். குழந்தைகளே, சேர்த்து வைத்த சம்பாதியத்தை இல்லாமல் செய்து விட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். உங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும். இது போன்ற படிப்பு மீண்டும் 5000 வருடங்களுக்கு பின்னால் தான் கிடைக்கும் என்று கூறுகிறார். अच्छा, धारणिकाக मुख्य सारम. इस दुखधाम से बुद्धि योग निकाल नई दुनिया का स्थापना करने वाले बाप को याद करना है. सत्व प्रधान बनना है. दूसरी पॉइंट, बाप समान प्रेम का सागर, शांति और सुख का सागर बनना है. कर्म अकर्म और विकर्म की गति को जान सदा श्रेष्ठ कर्म करना है. இந்த துக்கதாமத்திலிருந்து புத்தியோகத்தை நீக்கி புது உலகத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சத்தோப்பிரதானமாக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அன்பு கடல், சாந்தி கடல் மற்றும் சுகத்தின் கடல் ஆக வேண்டும். கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மம் கத்தியை விளைவை அறிந்து சதா சிரேஷ்ட கர்மம் செய்ய வேண்டும் என்கிறார். वरदान, सदा उमंग उत्साह में रह मन से खुशी का गीत गाने वाले अविनाशी खुश नसीब भव. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்திலிருந்து மனதில் மகிழ்வாக பாடலை பாடிக்கொண்டிருக்கும் அழியாத அதிர்ஷ்டசாலி ஆகுக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். आप कुछ नसीब बच्चे अविनाशी विधि से अविनाशी सिद्धियों को प्राप्त करते हो. आपके मन से सदा वाह वाह का खुशी के गीत बजते रहे. वाह वाह, वाह तकदीर, वाह बाबा, वाह तकदीर, वाह मीठा परिवार, वाह श्रेष्ठ संगम का सुहाना समय. हर कर्म वाह वाह के लिए है. इसलिए बाप अविनाशी कुछ नसीब हो. आपके मन में कभी वही आई नहीं कहना. वही अदावद नहीं आ सकता है. वही के बजाय वाह वाह और गाए तो बजाय बाबा बाप शब्द में आ जाता है. எப்பொழுதும் பாபா சொல்கிறார்,
மனதிலிருந்து ஆஹா ஆன்ற அந்த கீதம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆஹா பாபா, ஆஹா அதிர்ஷ்டம், ஆஹா எனது குடும்பம், ஆஹா எனது மங்களகரமான சங்கமிகம் என்று ஒவ்வொரு சமயத்திலும் ஆஹா ஆஹா என்று நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலிகள். உங்களுடைய மனதில் ஒருபோதும் ஏன், எதற்கு, எதனால் என்றெல்லாம் வரக்கூடாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று வார்த்தையே வர வேண்டும். ஸ்லோகன்: जो संकल्प करते हैं उस अविनाशी गवर्नमेंट की स्टैंप लगा दो तो अटल रहेंगे. நினைக்கும் எண்ணம் அனைத்திலும் அழியாத அரசு முத்திரையை குத்திவிடுங்கள், அது நிலையாக இருந்துவிடும். मातेश्वरी जी के मधुर महावाक्य जीवन के आशा पूरा करने वाला सुहाना समय है. हम सभी आत्माओं की बहुत समय से ये आशा थी कि जीवन में सदा सुख शांति मिले. अब बहुत जन्म की आशा कब ते पूरा होगी. अब यह हमारा अंतिम जन्म, उस अंतिम के जन्म भी अंत है. ऐसा कोई नहीं समझो कि मैं अभी छोटा हूँ, छोटा बड़े में सुख का बहुत चाहिए, परंतु दुख किसी चीज़ में ही मिलता है. उसके लिए पहले ज्ञान चाहिए. अब तुमका नॉलेज मिलती है कि इन 5 विकारों का पसने का कारण ये है कब्रिस्तान बना हुआ है. इनको परमात्मा की याद अग्नि से भस्म करना है. ये है कर्म बंधन से छुटने का सहज उपाय. इस सर्वशक्तिवान बाप को चलते फिरते श्रृंगार श्वास याद करूँ. अब यह उपाय बनने का सहायता खुद परमात्मा आकर करते हैं. மாதேஸ்வரி அவர்களின் இனிய மகா வாக்கியம் வாழ்க்கையின் ஆசை பூர்த்தி ஆவதற்கான அழகான சமயம். வாழ்வில் எப்போதும் சுகம் சாந்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் நீண்ட காலமாக இருக்கிறது. நீண்ட காலத்தின் ஆசை எப்போதாவது பூர்த்தியாகும். இப்போது நம்முடைய இறுதி பிறவியாகும். இந்த இறுதி பிறவியிலும் கூட இறுதி பிறவியாக இருக்கிறது. நானோ இப்போது சிறியவர் என்ற ஒருபோதும் எவரும் நினைக்க வேண்டாம். சிறியவர் பெரியவர் ஆகிய அனைவரும் சுகம் தேவை அல்லவா? ஆனால் துக்கம் என்ற பொருள் மூலம் கிடைக்கிறது என்ற ஞானமும் முதலில் வேண்டும். இந்த பஞ்ச விகாரங்களால் மாட்டியிருக்கும் காரணத்தினால் என்ன கர்ம பந்தனம் உருவாகி இருக்கிறதோ அதை பரமாத்மா நினைவு என்ற அக்னி மூலம் எரிக்க வேண்டும் என்ற ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது கர்ம பந்தனத்தில் விடுபடுவதற்கான சுலபமான வழியாகும். சர்வ சக்திவான் பாபாவை நடந்தாலும் அதாவது பாபா இப்போது சொல்கிறார், जो उनको ये कर्म बंधन से छुटने का सहज उपाय है. इस सर्वशक्तिवान बाबा के चलते फिरते श्रृंगार श्वास याद करना है. ये उपाय हबी के सहायता खुद परमात्मा आकर बनाते हैं. इसमें पुरुषार्थ तो हर एक आत्मा को करना है. परमात्मा का तो टीचर बाप गुरु टीचर ये सब कुछ हमें वर्षा देते हैं. तो पहले उस बाप को ही वो जाना है तो टीचर से पढ़ना है. जिस पढ़ाई से भविष्य जन्मांतर का सुख प्रलब्ध बनेंगे उसका अर्थात जीवन मुक्ति पद पुरुषार्थ अनुसार मर्तबा मिलता है और गुरु रूप में पवित्र बनने का मुक्ति देते हैं. तो इस राज्य को समझ ऐसा पुरुषार्थ करना है. यही टाइम है पुराना खाता खत्म कर नई जीवन का बनाना है. ऐसे समय कितना पुरुषार्थ कर अपने आत्मा को पवित्र बनाएंगे उतना ही शुद्ध रिकॉर्ड बढ़ेगा और सारा कल्प चलेगा. तो सारा कल्प का आधार इस समय की कमाई पर है. இப்போது பரமாத்மா தந்தை ஆசிரியர் குரு ரூபத்தில் வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். எனவே முதலில் இந்த தந்தையுடையவர் ஆக வேண்டும், பிறகு ஆசிரியரிடம் படிக்க வேண்டும். இந்த படிப்பின் மூலம் எதிர்கால ஜென்மங்களுக்காக சுகத்தின் பிராப்தி உண்டாகும். ஜீவன் முக்தி பதவியின் முயற்சியின் அனுசாரம் பதவி கிடைக்கிறது. மேலும் குரு ரூபத்தில் தூய்மை கொடுக்கிறார். இந்த ரகசியத்தில் புரிந்து கொண்டு அதற்கேற்ற முயற்சி செய்ய வேண்டும். பழைய கணக்கை முடித்துவிட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சமயம் இதுவே ஆகும். இந்த சமயத்தில் எவ்வளவு முயற்சி செய்து தமது ஆத்மாவை தூய்மை ஆக்குவீர்களோ அந்த அளவு சுத்தம் அதாவது ரெக்கார்டு பதிவாகும். பிறகு முழு கல்பமும் இந்த பதிவின் படியே நடைபெறும். எனவே முழு கல்பத்திற்கும் ஆதாரமே இந்த சமயத்தின் வருமானமாகும். பாருங்கள், இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு முதல் கடை பற்றி ஞானம் கிடைக்கிறது. நாமே தேவதையாக வேண்டும் மற்றும் நம்முடையது முன்னேறும் கலையாகும். பிறகு அங்கு சென்று பிராப்தியை அனுபவிப்போம். நாம் கீழே இறங்கிவிட்டோம்
என்பது அந்த தேவதைகளுக்கு தெரியாது. ஒருவேளை சுகத்தை அனுபவித்து பிறகு கீழிறங்க வேண்டும் என்பது தெரிய வந்தால் கீழிறங்கும் கலையின் சுகத்தையே அனுபவிக்க முடியாது. எனவே மனிதர்கள் எப்போது முன்னேறுவதற்கான முயற்சி செய்கிறார்கள், அதாவது சுகத்திற்கான வருமானம் செய்கிறார்கள். இந்த ஈஸ்வரிய நியமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடகத்தில் பாதி பாதியாக நடிப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த சமயம் சுகத்தின் வர வேண்டுமோ அதற்கான முயற்சி செய்து சுகத்தை பெற வேண்டும். இது முயற்சியின் சிறப்பாகும். நடிகரின் வேலையானது நடிக்கும் சமயம் முழுமையாக திறமையோடு நடிப்பு செய்ய வேண்டும். அதை பார்ப்பவர்கள் ஆஹா ஆஹா என்று கூற வேண்டும். ஆகினால் கதாநாயகி மற்றும் நடிப்பு தேவதைகளுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய நினைவு சித்திரங்களும் மகிமை செய்யப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது. நிர்விகாரி இல்லறத்தில் இருந்து தாமரை மலர் போன்று ஸ்திதியை உருவாக்குவது இதுவே தேவதையின் சிறப்பாகும். இந்த சிறப்பு இயல்பை மறப்பதினாலேயே பாரதத்திற்கு இத்தகைய கீழான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் அத்தகைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பரமாத்மா தானே வந்திருக்கிறார். இப்போது அவரது கையை பிடித்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கை படகு கரையேறிவிடும். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति।